வணக்கம். இந்த பதிவு தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் ஆவணப்பதிவுக்காக செய்யப்படுகின்றது. இன்று தமிழ்நாட்டில் தொழிற்சங்கங்களின் வரலாறு என்ற தலைப்பில் ஆவணப்படுத்தும் வகையில் தோழர் இரா குசேலன் அவர்களுடன் நமது ஒரு பேட்டி ஒன்று அமைகின்றது. நம்மோடு தோழர் சி மகேந்திரன் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். தோழர், நீங்கள் தோழர் இரா குசேலன் அவர்களை பற்றி அவர் ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று தாங்க. இரா குசேலன் அவர்கள் தமிழகத்தின் ஒரு தனித்துவம் மிகுந்த தொழிற்சங்க தலைவர். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கி, வழக்கறிஞர் என்று சொன்னால் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் மோகன் குமாரமங்கலம், என்.டி. வானமாமலை போன்றவர்களோடு இணைந்து அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞர் தொழிலை நடத்தியவர். இது ஒரு புறம் இருக்கிறது என்று சொன்னாலும் அவருடைய அரசியல் என்பது ஒரு கம்யூனிஸ்ட் அரசியல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடக்குமுறையை சந்தித்த காலத்திலேயே அதன் மீது ஈர்ப்பு கொண்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு முதல் அல்லது இரண்டாவது தலைமுறையை சார்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய வரலாற்றை உணர்ந்து அந்த வரலாற்றின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கான சேவை அல்லது தொழிலாளர்களுக்கான மாற்றம் அல்லது தொழிற்சங்கத்தின் மூலமான ஒரு சமூக மாற்றம் என்கின்ற கருதுகோளை அடிப்படையாக கொண்டவர்தான் இவர். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தொழிற்சங்கங்களை பொறுத்தவரையில் கட்சிகள் சார்ந்த தொழிற்சங்கங்களாகவே அவை இருந்து வந்திருக்கிறது. 1920 துவங்கப்பட்ட AITC என்பது ஒட்டுமொத்தமான தொழிலாளர்களை இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் கூட பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கென்று, கம்யூனிஸ்ட் கட்சிக்கென்று, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த AITC என்பதை தொடர்கிறது என்றாலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற CPM, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, CITU என்ற அமைப்பு உருவாக்கினார்கள். அதே போல அதிலிருந்து பிரிந்த CPI-ML என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் பல பிரிவுகளாக என்று பிரிந்திருந்தாலும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தோழர் RK அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தொழிலாளர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிற்சங்க அரசியலை, இது நான் நினைக்கிறேன் ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு புதிய பரிசோதனை. அது அந்த புதிய பரிசோதனையில் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக, இன்னும் வேறு வகையில் சொல்வதென்றால் கட்சிகளால் தொழிற்சங்கங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்ற கவனத்தோடு வைப்பதாக. இப்போ மேலை நாடுகளில், பல நாடுகளில் எல்லாம் ஒரு தொழிற்சங்கம், ஒரு தொழில் என்றால் ஒரு தொழிற்சங்கம் தான், 2, 3, 4 என்று இருப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்று இருக்கக்கூடாது என்பதிலே தொடங்கப்பட்டு 74ஆம் ஆண்டு உழைக்கும் மக்கள் மாமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி அதற்கு முன்பிருந்த அனுபவங்களை எல்லாம் திரட்டி சென்னை, தமிழகத்தினுடைய பல தொழில் மையங்களிலே அவருடைய பங்களிப்பு என்பது தொழிலாளர்களை மேம்படுத்துவது, தொழிலாளர்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவது, தொழிலாளர்களிலும் பல அடுக்குகள் இருக்கிற போது, அதாவது பர்மனெண்ட் ஒர்க்கர், அதற்கு கீழ் பர்மனெண்ட் ஆகாத ஒர்க்கர் என்று இருக்கிற போது இதில் யார் ரொம்ப கீழே இருக்கிறாங்களோ அவர்களுக்கான ஒரு பணியை செய்வதில் முதன்மை கொண்டவராக அவர் இருக்கிறார். இந்த அமைப்பு என்ன சாதனை சாதித்தது என்பதற்கு இந்த உழைக்கும் மாமக்கள் மன்றத்தினுடைய இந்த கட்டடமே முன்னுதாரணமாகும். இந்த கட்டடத்தினுடைய வடிவமைப்புகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யார் வேண்டுமானாலும், எந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் இங்கு செயல்படுவதற்கான ஒரு விரிந்த பரப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இன்று வாழக்கூடிய மூத்த தொழிற்சங்க தலைவர் யார் என்றால் தோழர் RK அவர்கள்தான். அவருடைய அந்த வாழ்நாள் முழுவதும் ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு அமைப்பு. எனவே அவரிடமிருந்து நாம் பெறக்கூடிய கருத்துக்கள் அல்லது தொழிற்சங்கத்தில் குறித்த ஆவணங்கள் மிக முக்கியமான ஆவணமாக நான் கருதுகிறேன். அநேகமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த தொழிற்சங்க வரலாற்று தொகுப்பில் இது ஒரு முக்கிய பகுதியாக அமையும் என்று நான் கருதுகிறேன். நன்றி தோழர், ரொம்ப அருமையான ஒரு விளக்கமாக இது அமைந்தது. வணக்கம் தோழர். இப்போ தமிழ்நாட்டில் தொழிற்சங்கங்கள் அது தொடங்கப்பட்ட காலம், இப்போ ஆரம்பத்தில் இப்போ தோழர் மகேந்திரன் அவர்கள் உங்களை பற்றி கொடுத்த அறிமுகத்தின் போது பல செய்திகளை சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்ப காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? தொழிற்சங்கங்களுக்கான தேவை, அதோட ஆரம்ப கால நிலை அது எப்படி இருந்தது?
இந்தியாவில் தொழில் துறையில் பிரிட்டிஷ் காலத்திலேயே உலகத்தில் 10வது இடத்துல இந்தியா இருந்தது தொழில்துறையில். சென்னையில் பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்லு என்று ஒரு நூற்பாலை ஜவுளி ஆலை 1876 ஆரம்பிக்கப்பட்டது. பிற்காலத்தில் பின்னி மில்ஸ்னு வந்தது அதுவா? பின்னி என்பது கம்பெனி, மில்லு பேர் பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக். ஓகே. பின்னி என்பது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து லார்ட் இன்ச்கேப் என்ற பிரிட்டிஷ் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது. முதல்ல பக்கிங்ஹாம்ன்ற ஒரு தொழில் மில்லு ஆரம்பித்தாங்க, கூடவே கர்நாடிக் மில்லுன்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அது பின்னி கம்பெனியினுடைய மில்லு, அது லார்ட் இன்ச்கேப்பு சொந்தமானது. அதே மாதிரி பெங்களூர்லேயும் அவங்களுக்கு கம்பெனி இருந்தது, உல் மில்ஸ் எல்லாம். ஏறக்குறைய 25,000 பேர் வேலை செஞ்சாங்க. குறைந்த கூலி, அதிக நேரம் வேலை செய்யணும், அடிமை போல் நடத்தப்பட்டாங்க. எல்லாரும் வந்து வெள்ளைக்கார அதிகாரிகள். வேலை செய்யலைன்னா கூட அடிப்பாங்க, யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் முடியாது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு இருக்க, அப்பொழுது இருந்த கவர்னருக்கு இல்லாத செல்வாக்கு கூட அவங்களுக்கு இருந்தது. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, சென்னையில் அல்லது இந்தியாவில் முதல்ல மின் விளக்கு போட்டவங்க அவங்க தான். கவர்னர் பங்களாவில் கூட மின் விளக்கு இல்லை, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு கூட மின் விளக்கு இல்லை. மின் விளக்கு ஃபஸ்ட்டு வந்தது இங்கே தான். அந்தளவுக்கு அந்த அதிகாரிகளுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்தது. அவங்க கவர்னர் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அதனால் வேண்டி ஒரு பெரிய அரசாங்கம் மாதிரி நடத்தியிருந்தாங்க. அப்போ தொழிலாளிகளுக்கு என்னன்னு தெரியாது. அவர்கள் வந்து பக்கத்தில் கோயிலில் வந்து முறையிடுவாங்க. இந்த மாதிரி அந்த கோயிலை பார்த்துருக்கோம், இல்லை எங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து அடிமைத்தனம் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கோயில் கடவுள் கையில் வேண்டிக்கணும், கடவுளுங்களை கண்ணு திறந்து காட்டு, எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க மனசில் போயிட்டு எங்களுக்கு நல்லபடியாக நடத்துறதுக்கு கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பங்கள் தான் கொடுப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு தொழிற்சங்கத்துக்கெல்லாம். அப்பொழுது அந்த கோயிலை பார்த்துருந்த 2 பேர், சக்கரை செட்டியார், ராமானுஜ நாயுடுன்னு 2 பேர் பார்த்துருந்தவங்க, அவங்க கையில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அன்னிபெசன்ட் அம்மையார்னு ஒரு அம்மையார் இருக்காங்க, அந்த அம்மா போனால் அவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுவாங்க, அவங்க இங்கிலீஷ்லாம் தெரியும், இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 2 பேர் வந்து இவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால் அவங்க போய் அன்னிபெசன்ட் அம்மையார் பார்க்கும்பொழுது, அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அப்பொழுது ஒருத்தர் ஒரு தியாசபிஸ்டை அனுப்பிச்சி வச்சார். நான் பேர் அப்படின்னாக்கு அனுப்பிச்சி வச்சு, அவர் படித்தவர், லண்டனில் படித்தவர். அவர் வச்சு இவங்களுக்கு போய் உதவுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். வாடியான்னு அவர் பேர். அவர் தியாசபிஸ்ட். அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறது ஒர்க்கருக்கு புரியல. இப்போ ஒர்க்கருக்கு புரியறதுக்காக இப்போ திருவி கல்யாண சுந்தரம் விளையாடுன்னு சொல்லிட்டு ஆங்கிலம் தெரிஞ்சவர், அதே மாதிரி தமிழ்லையும் மொழிபெயர்க்கக்கூடியவர் அவர் வயசு வந்தாங்க. அவர் உபன்யாசம் ஒரு இடத்துல பண்ணியிருந்த சமயத்தில் அவர் வந்து பேசுகிறத தமிழை மொழிபெயர்க்கும் போது தொழிலாளிகள் ஆவேசம் ஆயிட்டாங்க. எல்லோரும் 10,000 தொழிலாளிகளும். அப்போ இவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து தொழிற்சங்கம் அமைக்கலாம், நம்ம தொழிற்சங்கத்தின் மூலியமாக தான் வந்து நம்ம பிரச்சனை தீர்க்க முடியும்னு சொல்லி அப்படி தான் அவர் ஆலோசனை சொல்லி பண்ணும்பொழுது, அதுக்கப்புறம் திருவிக்காவையும் பொதுச் செயலராக போட்டு அவர் தலைவராக போட்டு சங்கத்தை ஆரம்பித்தாங்க 1918. அப்போ தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னாக்கா, இந்திய அளவில் வந்து தொழிற்சங்கங்கள் இயங்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. தமிழ்நாட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ஃபார்மலாக யூனியன் ஆரம்பித்தது வாடியாவுடைய தலைமையில் இதுதான் தொழிலாளியை எடுத்துக்கினாங்க அதெல்லாம். அப்புறம் வந்து அவங்க கோரிக்கை ஏற்றுக்காதனால வேலை நிறுத்தம் பண்ணாங்க. ஏன்னா அப்பொழுது லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியுது. வேலை நிறுத்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. வந்து
ஏதோ ஒரு சமாதானம் பண்ணி வச்சு அந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கி உள்ளே போனாங்க. நிர்வாகம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டாங்க. எங்களுக்கு ஒரு பேர் நஷ்டம் ஆகி போச்சு, அதனால் வேண்டி இந்த நஷ்டத்தை வந்து அவங்க கையில் வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சிவில் கோர்ட்டில் 50,000 ரூபாய் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது சம்பளமே ஒரு ஆளுக்கு ₹1 ₹2 தான் கிடைக்கும் மாதத்துக்கு. 50,000 கட்ட முடியும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது கட்ட முடியாததுனால மீண்டும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய விஐபிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சமாதானம் பண்ணி வைக்கும் பொழுது அவங்க ஒரு நிபந்தனை போட்டான். என்ன நிபந்தனை போட்டான்னு கேட்டிங்கன்னா, நீ இனி சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடாது, சென்னையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பயன் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டான். அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு வாரியாக போயிட்டார் சொல்லாததுனால இங்கிலாந்துக்கு. இது யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபைல்லாம் சீக்ரெட் ஃபைனலி பார்த்தாரு, போயிட்டார். திருவிக்காவுக்கு என்ன சொல்கிறது தெரியல, என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா இவர் தான் பேசிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது தெரியல. திருவியோட வாழ்க்கை குறிப்புகள் எழுதியிருக்காரு. இது மாதிரி திடீர்னு காணாமல் போயிட்டாரு, எதுக்காக போனாரு, ஏன் போனாரு கூட எங்களுக்கு சொல்லலை. அதனால அந்த முருகப்பெருமானு தான் தெரியும் ஏன் போனாருன்னு எழுதிட்டாரு. இப்போ படிச்சுனா இருக்கும், தெரியாது. அதுக்கப்புறம் நான் 80 வருஷம் பொறுத்து நான் தலைவராக சங்கத்தில் கடைசி தலைவர் அதுக்கு சங்கத்தில். அப்போ நிர்வாகத்துக்கு நான் கேட்டேன், இது மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு? அப்போ அவர் சொன்னார், மேனேஜ்மெண்ட் ஒரு நிபந்தனை வச்சாங்க, இதெல்லாம் நீ வந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து விட்டுத்தரோம், இந்த 50,000 ஃபைன் இருக்கு, நீங்கள் அவரை அதை கட்ட வேண்டியதில்லை, அது வரும். நிபந்தனை தலைவர் இருக்கக்கூடாது, தலைவர் இந்தியாவிலே இருக்கக்கூடாது, அதை ஒவ்வொன்றும் போயிட்டாங்க. அப்பொழுதே அனுமதித்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. இதுக்கு பிறகு இந்த போராட்டத்தினால்தான் இந்தியாவில் தொழிற்சங்கத்து சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய எழுச்சியெல்லாம் வந்தது. இந்தியா பூரா எழுச்சி. இந்த எழுச்சியினால்தான் வந்து 1926 சட்டம் வந்தது, தொழிற்சங்கம் வச்சுக்கலாம். இந்தியா கொலோனியல் டைம் 1926. ஏன்னா இந்திய அரசு இல்லை, அப்போ ஆங்கிலேய அரசு, காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் தான் பிரதானமாக இருக்குது. இதுக்கிடையில் என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ILO முதல் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு ILO ஆரம்பித்தாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஆமாம். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உலகத்தில் போர் வராத தடுக்கிறதுக்காக ஏற்பட்டது. 31 மாதிரி அதுதான். அதில் ஒரு விங்கு வந்து ILO 1919 ஆரம்பிச்சிட்டாங்க. அது ILO ஒன்று தான் இப்போ இருக்குது. அப்போத்திலிருந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் இல்லை, செகண்ட் வேர்ல்டு வார் வரும்னு சொல்லி டிஃபெக்ட் ஆகி போச்சு லீக் ஆஃப் நேஷன்ஸ். பட் ILO கண்டினியூ ஆச்சு. இந்த ILO ஆரம்பிக்கும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு பிரதிநிதி தொழிற்சங்கத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுனாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து உலகத்திலேயே 10ல் ஒரு நாடு தொழில்துறையில். இப்போ தொழிற்சங்கம் நிறைய இருக்குது, ஆனால் பிரதிநிதி வருவோன்ற காரணத்துக்காக அரசாங்கத்து மூலியமாக ஒருத்தர் அனுப்புகிறாங்க, எம்ப்ளாயர்ஸ் மூலியமாக ஒருத்தர் அனுப்புகிறாங்க, தொழிலாளி மூலியமாக அனுப்புறதுக்கு யார் அனுப்புறது? இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு சொன்னாங்க, நீங்கள் அது எல்லா சங்கங்கள் இருக்குது, அவங்க மூலமாக ஒருத்தர் அனுப்பி வைங்க அப்படின்னு. அதுக்காக தான் 1920 எல்லா சங்கங்களையும் லாலா ராஜேந்திர தலைமையில் மும்பையில் கூட்டினாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். அது பேர் வச்சுது. அப்போ தான் வச்சாங்க, 1920. அதில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, NM ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தவர், காங்கிரஸ்காரர், தொழிற்சங்கத்தில் இருந்தவர், அவர் வந்து பிரதிநிதியாக அனுப்பலான்னு அனுப்பி வச்சாங்க. அதுக்காக தான் போட்டது. இப்பொழுதும் அது நடக்குது. இப்போ AITVCயும் மெம்பராக இருக்குது, INTVCயும் மெம்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ BMSம் மெம்பராக போகிறாங்க, இந்த ILOக்கு போகிறாங்க. இது 1920 ஆரம்பிச்சது. இதுக்காக தான் இது வந்து இங்கே சங்கம் முனைப்படுத்தி பண்ணல. பிரிட்டிஷ் அரசாங்கம், பிகாஸ் இட் ஹேப்பன் டு பி ஒன் ஆஃப் தி 10 லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷன்ஸ்,
and the trade unions are functioning. Therefore, they ask these people to nominate one person. அந்த நாமினேஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டிக்காக தான் வந்தது இந்த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். அதுதான் இப்போ சிபிஐ வருஷம் இருக்குது. ஐ சி. அது சிபிஐ வருஷம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் கூட தலைவராக இருந்திருக்காரு ஏஐடிசிக்கு. இப்போ 1940s இல்லையா 30s? ஆமாம், ஓகே. 95 ஒரு வருஷம் இருக்காரு. ஒரு வருஷம். இது மாதிரி பல தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. 1942 when Hitler attacked Soviet Union, கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இட் ஹஸ் பிகம் எ பீப்புள்ஸ் வார், நோ மோர் இட் இஸ் அன் இம்பீரியலிஸ்ட் வார் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் காங்கிரஸ் செல்வாக்கு எடுக்கும்பொழுது காங்கிரஸ் என்ன சொல்றதுன்னா, காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சுதந்திரத்துக்கு ஒத்துக்கணும்னு சொன்னால் நான் உனக்கு ஒத்துக்கிட்டு வருவேன், இல்லாட்டா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை எடுக்கும் பொழுது இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லை நாம் வாரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி 42 வரைக்கும் எழுத்தாங்க. 42 பின்னாடி ஆதரிக்கணும்னு சொன்னதை இந்திய மக்கள் புரிஞ்சிக்க முடியல. அப்போ இவங்க வந்து துரோகிகள், வெளிநாட்டினுடைய ஏஜென்ட்டுகள், மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் கொடைப்பிடிப்பார்கள் அப்படி சொன்னவர் அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மக்கள் நம்பிட்டாங்க. அது வரைக்கும் கம்யூனிஸ்டுகளை கடவுள் மாதிரி மக்கள் பார்த்தவங்க ஒன்றா நம்பர் துரோகியாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சும் மக்கள் மத்தியிலிருந்து நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு சொல்லலாமா? மக்கள் மத்தியிலிருந்து அவங்க தனிமைப்படுத்தி விட்டாங்க. பெரிய அடி வந்தது. இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, இங்கே பெரிய தலைவர் ஒருத்தந்தார். அவர் வந்து சேலத்தில் வரைக்கும் மேட்டூர் போவார். மேட்டூருக்கு போகும்போது அப்பொழுது இதுக்கு முன்னாடி குதிரவண்டிக்காரெலாம் வந்து, ஐயா நீ ஏறுங்க, நீங்கள் காசே கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 42 பின்னாடி அவரே மேட்டூருக்கு போகும்போது குதிரவண்டிக்காரன் அவங்க ஏற்ற மாட்டேன்ட்டான். காசு கொடுக்காம ஏற்ற மாட்டேன்னா துரோகின்ட்டு ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க. உண்மையில் நடக்குது, உண்மையில் நடக்குது. அதனால் அப்படி ஒரு ஐசோலேட் ஆனாங்க. நான் தொழிற்சங்கத்தை பொறுத்த மட்டும் தொழிலாளிகள் அன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவரை தொடர்ந்து வச்சுருந்தாங்க. வச்சுட்டு 42 பின்னாலும் இந்த ஏஐடிசி இருக்கு இல்லைங்களா, அது கம்யூனிஸ்ட் கையில் தலைமையில் வந்துவிட்டு காங்கிரஸ்காரங்க அந்த ஏஐடிசியை பிடிக்க முடியல. அதனால் வேண்டி இந்த ஏஐடிசி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிடிப்பு கொண்டு. அப்போ அவங்க பார்த்தாங்க சுதந்திரம் வந்துடுச்சதுக்குள்ள 47 அவங்க 48 நமக்கு அவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னலிஸ்ட்டு, இந்தியாவை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு, நாம் நேஷ்னலிஸ்ட்டு, நமக்கு ஒரு சங்கம் வச்சுக்கணும். ஐஎன்டிசி ஆரம்பிச்சிட்டாங்க 48. அப்போ தான் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சோசியலிஸ்ட்டுகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து நமக்கு ஏஐடிசியும் வேணாம், ஐஎன்டிசி வேணாம், நாம் ஹெச்எம்எஸ் வச்சுக்கலாம், ஹெச்எம்எஸ் வச்சுக்கிறாங்க. அப்புறம் 1964 கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிரிஞ்சு சிபிஎம் வரும்போது அவங்க வந்து ஏஐடிசியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது வெற்றி பெற முடியல. இது சிபிஎம் பிடிப்பிலே இருந்தது. அதனால் வேண்டி அவங்க தனியாக 1970 வந்து சிஐடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்எல் பார்ட்டிக்காங்க பல பேர் பல இடத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்று ஆரம்பித்து இப்போ ஏறக்குறைய ஒரு 5-6 பேர் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎம்எஸ் இவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாடு, இவங்க நம்பர் 1 ஆகிட்டாங்க. இப்போ இதுதான் அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய நிலவரம். சென்னை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அல்லது இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுத்துறை பெருசாக இருந்தது. இந்த பொதுத்துறையில் எல்லா கட்சிக்காரர்களும் தனித்தனி சங்கத்தை ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு போகும். இப்போ பொதுத்துறைன்னு இதெல்லாம் சொல்லலாம். நெய்வேலி ஆமாம், சுரங்கம். 20,000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அங்கே 10 சங்கம் இருக்குது அதுக்குள்ளேயே. அது திமுக சங்கம் தான் பெரிய சங்கமாக இருக்குது. பட் எல்லாருக்கும் ஒவ்வொரு சங்கம், ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களுக்கும் ஒரு சங்கம் இருக்குது. அப்புறம் கேஸ்ட் பேஸ்டு யூனியன்ஸ் இருக்குது. அதுவும் இருக்குது. கேஸ்ட் பேஸ்டு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்கல்ல, அவர் பாட்டாளி மக்களுடைய சங்கம் வச்சுருக்காரு. மாதிரி எல்லாரும் வச்சுருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டால் மல்டிப்ளிசிட்டி வந்துட்டுது, கட்சி கையில் போயிடுச்சு.
சங்க அமைப்பு. அப்புறம் ஜாதிகையிலையும் போச்சு சங்கங்கள். இது உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் சொல்கிற கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அவங்களே தனித்தனியாக வச்சுக்கின்னு உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்க தனித்தனியாக இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கம்யூனிஸ்டில் துரோகிகள், அவங்களே சேராது. சிபிஎம் என்ன சொல்கிறோன்னா அவங்க துரோகிகள் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் கையில் பண்ணுற ஒற்றுமை வருது. ஆனால் உள்ளுக்குள்ளே தொழிலாளர்கள் ஒன்று சேர்க்க மாட்டேங்கிறாங்க, டெமோக்ரட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை நான் முதல்லையே பார்த்து இவங்க யுனைட் பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணுறாங்க காரணத்துக்காக தான் நான் ஒரு இயக்கம் இண்டிபெண்ட்டாக ஆரம்பிச்சது. நான் ஆரம்பிக்கலை, ஒர்க்கர் ஆரம்பித்தாங்க. நாங்கள் யுனைட்டடாக இருக்கோம், இவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறது கரெக்ட் நான் சொல்கிறதால என்னை தலைவராக ஈர்த்துக்கினாங்க. ஐசி இந்த அமைப்பு நீங்கள் தான் அது தலைவராகணும்னு அவங்க வந்து என்ன அதான் இந்த அமைப்பு உழைக்கும் மக்கள் மாமன்றமா இல்லை. அப்போ வந்து சென்னை செங்கல்பட்டு தொழிற்சங்க இணைப்பு குழுன்னு வச்சோம். ஏன்னா பல்வேறு இண்டிபெண்ட் ப்ரீ டெமோக்ராட்டிக் யூனியன்ஸு, இண்டிபெண்ட் யூனியன்ஸு ஏதாவது கூட்டம் கிட்ட போடணும்னு சொன்னால் செக்ரட்டரிஸ் போடுவோம். அந்த பேர் வச்சுருந்தோம். அந்த பேர் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால சென்னை செங்கல்பட்டு தொழிற்சங்க இணைப்பு குழு வாழ்க கஷ்டமாக இருந்தது. ஆகவே எல்லாரும் யுனைட் பண்ணிட்ட பிறகு 72 மேலே வந்து ஒன்று சேர்ந்து நடத்துகிறோம். எல்லா அமைப்புகளும் எல்லாம் சிபிஎம், எம்எல்ஏ இல்லாத டிஎம்கே எல்லாம் சேர்த்து. அது எப்படி அமைஞ்சது? என்ன நீங்கள் கோஆர்டினேட் பண்ணீங்க? முதல்ல உலகத்தொழிலாக ஒன்று சேர்ந்து போட்டு தனித்தனியாக போட்டுருந்தேன்னா எல்லாரும் உலகத்தொழிலாக ஒன்று சேர்ந்து சொல்கிறோம். ஒன்று சேரும்போது ஏஐடிசி இருக்குது, சரிதானே, சிஐடியும் இருக்குது. எங்களுக்கு பெரிய அமைப்பு, எங்களுக்கு பேர் இவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்போ நான் யோசனை பண்ணி ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லும்போது கார்ல் மார்க்ஸ் வந்து ஒர்க்கிங் பீப்புள் அசோசியேஷன் தான் வச்சார். அது அப்படியே மொழிபெயர்த்தினாங்க. ஒர்க்கிங் பீப்புள் உழைக்கும் மக்கள் அசோசியேஷனுக்கு மன்றம். மன்றம் வந்து டிஎம்பி வச்சிருந்தார், அதனால மாமன்றம் வச்சேன். உழைக்கும் மக்கள் மாமன்றம் அப்படி அது கான்செப்ட் சொல்லும்போது கோஷம் போகிறதுக்கு WPC, அதே மாதிரி உழைக்கும் மக்கள் மாமன்றம் கோஷம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படிதான் அந்த பேர் வந்தது. தேவையை முன்னிட்டு தான் அது வந்தது. இப்போ இதுக்குன்னு தனியான கொடி, தனியான அமைப்பு அப்படி இருக்கா? இருக்கு, இப்போ தான் பண்ணியிருக்கோம். அதை வச்சு அப்போ 1990 நாங்கள் வேர்ல்டு பாடிவுட் கூட அப்டேட் பண்ணோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் ஜெர்மனிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜெர்மனியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஐஜி, அது இங்கிலீஷில் ஐஜி மெட்டல், இகே மெட்டல் அப்படிம்பாங்க. ஆமாம், they make and unmake the governments in Germany. Very powerful, resourceful union. ஆமாம், அவங்க தான் எப்போவும் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மெட்டல் ஒர்க்கர் ஃபெடரேஷன் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் வேரியஸ் யூனியன்ஸ் இருக்குது, ஒரு யூனியன் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு, அதில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபெடரேஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் 1990 நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். என்னன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் பீப்புள் ட்ரேட் யூனியன் கவுன்சில். இப்போ இட் ஹஸ் பிகம் ஏ ஃபெடரேஷன் பாடி. இன்ஃபேக்ட் எல்லா ஃபைலும் ஹேண்டில் பண்ணுறாங்க. வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. இப்போ இது கட்டத்துக்கு 5 crores ஆச்சு. அவங்க தான் ஆல் 5 crores அவங்க தான் கொடுத்தாங்க. இது எப்போ கட்டப்பட்டது தோட இந்த மண்டபம்? இப்போ இருந்தது. இது 1976 ரெனோவேஷனா? இட் வாஸ் மை ரெசிடென்ஸ். ஐ சி. தட்ஸ் ஆல்சோ ஆஃபீஸ். ஏன்னா பிக் பில்டிங். அப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரும்பொழுது நான் தான் யோசனை பண்ணேன். பை த டைம் இந்த அட்ரஸ் வந்து பிகேம் வெரி பாப்புலர் டு தமிழ்நாடு ஒர்க்கர்ஸ். என்ன கிரிவன்ஸ் இருந்தாலும் வருவாங்க. அதுக்கு முஸ்லீம்கள் மெக்கா போகிற மாதிரி, இந்துக்கள் பாலாஜி டெம்பிள் போகிற மாதிரி ஒர்க்கருங்க வந்ததால் ஐ டிட் நாட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் மை நேம். தென் நான் வந்து அப்போ இம்மிடியட்டாக நம்ம காம்ரேட்ஸ் கையில் ஒரு சிபிஐ காம்ரேட் இருந்தார், இவர் ஆடிட்டரு, அவர் கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணும்பொழுது அவங்க சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் நீங்கள் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் பண்ணி ஒன்லி ஒர்க்கர்ஸ் பொறுப்பாக போட்டு நான் கூட இல்லை, ஓவர் நைட் அதை ரிஜிஸ்டர் பண்ணி மறுநாள் இந்த ப்ராப்பர்ட்டியை என்னுடைய நான் டெனட்டாக இருந்தேன், அதை ஓனாக ஆக்கிட்டோம்.
ஐ see. அதுக்கு ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எஜுகேஷன் கவுன்சில்னு பேர் வச்சோம். Okay. மக்கள் கல்வி மாமன்றம். Okay. இப்போ மக்கள் கல்வி மாமன்றம் ஓன்ஸ் தி ப்ராப்பர்ட்டி. I see. சரி, அதில் ஒர்க்கிங் பீப்புள் எஜுகேஷன் கவுன்சில் இருக்குது. இந்த உழைக்கும் மக்கள் மாமன்றம் என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கான்ஃபரன்ஸ் நாங்கள் போடுவோம். இதுக்கு ஒரு அமைப்பு இல்லை, அதை ஒரு அமைப்பாக கொண்டு போய் முயற்சி பண்ணேன். நான் ஏற்கனவே சிபிஐயில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. கட்சி நல்ல ஞாபகம். கட்சியில் கொஞ்சம் ஏன்னா இவங்க கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பணக்காரர் ஆகிட்டாரு, பெரிய பில்டிங் ஓனர் ஆகிட்டாரு, நிறைய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தொழிற்சங்கத்துக்கு பெரிய பில்டிங் வச்சது ஃபஸ்ட்டு நான், நாட் சிபிஐ, நாட் சிபிஎம். எங்கள் பார்த்தப்பாடு தான் எங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஐடியு ஒருத்தர் டொனேட் பண்ணார் ஏஎன்சி பக்கத்தில், அவருக்கு பில்டிங் வந்தது. இவங்க போயிட்டு கோயம்புத்தூர் இதில் சிந்தாதிப்பட்டில் இவங்க பில்டிங் வாங்கினாங்க. நான் வந்து 1967 பார்ட்டி விட்டு என்னை எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு தப்பான குற்றச்சாட்டு சொல்லி, ஏன்னா தப்பான குற்றச்சாட்டுனா நான் வந்து நக்சலைட் ஆகிட்டேன், எம்எல் பார்ட்டியில் சேர்ந்துட்டேன். எதன் அடிப்படையில் தோழர், எதன் அடிப்படையில் அப்படி சொன்னாங்க? காரணம் இருக்கும் ஏதாவது? அடிப்படையில் நான் என் கூட இருந்தவங்களாம் எம்எல் பார்ட்டி போயிட்டாங்க. அதனால அந்த கட்சி உடையுது. ஓகே. எம்லேருந்து எம்எல் போகிற நேரத்தில் இந்த கன்ஃபியூஷன் எல்லா இடங்கள்லையும் இருந்தது. கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அப்படி மாறுபாடு இல்லை, டிஸ்கஷன் இருக்குது. நாங்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டி விட்டு வெளியே வந்தவங்கலாம் வந்து ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் கவுன்சில் வச்சுருந்தாங்க. பேர் நான் பண்ணிட்டேன். என்ன கோஆர்டினேஷன் கவுன்சில் சொன்னால் ஏஎம் கோதண்டராமன். அது நல்ல எல்லாருமே இந்தியாவிலே ஒரு ஃபஸ்ட்டு எம்எல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் கவுன்சில் இருக்குது. அப்போ நான் இருக்காங்க. பட் எம்எல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணும்பொழுது அவங்க அனிலேஷன் தேடி கொண்டு வந்தாங்க இல்லையா. அப்புறம் everybody should leave the trade union because you are only serving the NPL list. You have to go to the villages and kill the people வந்தது இல்லையா. அப்போ நான் வந்து ஐ cannot leave. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ப்ராக்டிக்கெல்லாம் போக முடியாது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தி ஸ்ட்ரீட்ஸ், சைட்ஸு, லாக் அவுட்ஸு, டிஸ்மிஸலு, ஜெயிலு, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க லீவ் தான். போராட்டம் அப்போ பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்காங்களா. அதனால் வேண்டி நான் வர முடியாது, அது மட்டும் இல்லை இதுவும் தப்பு, இது டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் எல்லா எம்எல்பி பார்ட்டி குரூப்பில் இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் இட்ஸ் சென்டர். யார் வேணாலும் வரலாம், போகலாம். ஹெல்ப் எதுனா இண்டிவிஜுவல் ஒன்றும் பண்ணோம். சிபிஐயில் இருக்கிறவங்களுக்கு பேர் சொல்லக்கூடாது. நான் அவங்க மேரேஜுக்கெல்லாம் நாங்கள் தான் பணம் கொடுத்துருக்கோம். ஜீவாவுடைய டாக்டர் மேரேஜுக்கு நான் தான் கம்ப்ளீட்டாக ஃபைனான்ஸ் பண்ணேன். அதே மாதிரி தாப்பாவுடைய பொண்ணுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். பட் வெளியே தெரியாது. அதே மாதிரி சிபிஎம் பெரும்பாலும் வர மாட்டாங்க. அவங்க எம்எல் பார்ட்டி த்ரூ அவுட் இந்தியா யாரெல்லாம் அனுப்பிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு தலைவர் பார்த்து இன்னொரு சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்தாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் இந்த லீடர்ஷிப்பும் சேர்ந்ததுன்னா ஒரு விக்டிமைஸ் பண்ணுவாங்க. பிஎன்சி தான் வந்து பெரிய யூனியன், ஹெச்எம்எஸ் கையில் இருந்தது. அங்கே ஒர்க்கர் வந்து நீங்கள் எலெக்ஷன் வையன்னு கேட்டாங்க. அது கேட்டவரை மறுநாள் டிசிஷன் பண்ணிட்டான் மேனேஜ்மெண்ட்டு. அவங்களுக்குள்ள அவ்வளோ பொல்யூஷன் இருந்தது. அவர் தான் வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரியாக இருந்தார் டிஸ்ட்ரிக்டில், கணபதினு பேர் அவர் பேர். அதே மாதிரி கோவிந்த்சாமின்னு ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தார். அவரே வந்து இது மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காக நீங்கள் வேலை செய்கிற அப்படின்ற காலத்துக்காக டிசைட் பண்ணிட்டாங்க. அவர் தான் அச்சு தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் சிபிஐயில். இங்கே விக்டிமைஸ் ஆகிறவங்க தான் கம்யூனிஸ்டாக போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. இதை எதிர்த்து புதுசாக படிச்சுட்டு வந்த தொழிலாளிகள் எலெக்ஷன் வையன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்க விக்டிமைஸ் ஆகும்பொழுது ஒர்க்கர்
எழுச்சி வரும்பொழுது அதுக்கு தலைமை தாங்கத்துக்கு யாரும் வராத சமயத்தில் என்ன ஈர்த்துக்கினான். அதுக்கு அது போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும் பொழுது குறிப்பாக ஃபஸ்ட்டு சதன் செக்ஷனில் போட்டுக்கிறாங்க. அங்கே மோகன் மார்மல் தான் தலைவராக இருந்தார். நான் அவருடைய ஜூனியராக இருந்தவன். அங்கே வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணும் பொழுது மோகன் அப்போ தான் வந்து காங்கிரஸ் பார்ட்டி போகிறார். அப்போ வேக்கம் ஆகுது. அந்த வேக்கத்துக்கு என்ன தலைவராக ஈர்த்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல. நான் போய் டெமோக்ரட்டைஸ் பண்ணேன் அந்த யூனியனை. அங்கே பெரிய போராட்டம் நடந்தது. அவங்க வந்து ரவுடிசம், அதாவது வயலன்ஸை வந்து மேனேஜ்மெண்ட்டு வச்சு ஆன்டிசிபேட் வச்சு அடிக்கும் பொழுது நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்னத்தில் அடைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொல்லக்கூடிய காந்தியவாதி அல்ல நான், இயேசு கிறிஸ்துவ அல்ல நான். ஒரு கன்னத்தை அறிந்தால் இன்னொரு கன்னத்தை அறைவதற்கு வருவதற்கு முன்னால் நீ வந்து உன்னுடைய முட்டியை தூக்கி அவன் கையை முறிக்கணும் என்று சொல்லக்கூடிய மார்க்சியவாதி நான் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டேன்னு சொல்லுவேன்னா, நான் ஒரு கிரிமினல் சைட் லாயர், எனக்கு தெரியும். செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது. நீ அடிக்க வேணாம், உன்னை அடிக்க வந்தால் அவனை நீ தேவைப்பட்டால் அவனை கொல்லலாம், அது தப்பு கிடையாது. அப்போ போலீஸ் எழுதி நிற்பான். அது ஒர்க்கருக்கு நான் சொல்லுவேன், எதாவது எழுதலாம் பார் போலீஸு, ஒன்றும் பண்ண முடியாது என்ன, எனக்கு தெரியும். எல்லாம் யாராக இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் திருப்பி அடிக்கலாம், அதனால திருப்பி அடி, நீ அடிக்காத. இதை ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி. ஆமாம். அதே மாதிரி உதைக்க ஆரம்பித்தாங்க. எங்கெங்க நாங்கள் உதைக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே வைரஸ் நின்று போச்சு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணோம். அதனால தான் என்ன நக்சலைட் சொல்லுவாங்க, வன்முறையாளர்னு சொல்லுவாங்க. என் பேரில் எல்லா கேஸும் போயிட்டாங்க. ஏறக்குறைய 100 கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 16 ப்ராசிக்யூஷன் நடத்துனாங்க, இன்க்ளூடிங் அட்டெம்ப்ட் டு மர்டர் எல்லாத்தையும் நடத்துனாங்க. பட்டு ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ, அப்போ இருந்த ஜுடிஷியரி, மெம்பர்ஸ் ஆஃப் தி பாரு, பப்ளிக் சப்போர்ட்டு, ஒர்க்கர்ஸுடைய இது இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் அட்டாக் வந்தது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதை வந்து அவங்க வன்முறையை கவுண்டர் பண்ணோம். ஓப்பனாக கவுண்டர் பண்ணுறது கரெக்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணோம். கவுண்டரும் பண்ணோம். எந்த இதில் கவுண்டர் பண்ணுமோ, அவங்க தேவைக்கு 10 or 20 people எங்கேயாவது அடிபட்டு வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, அவங்க எத்தனை பேர் இருப்பா, 20 பேர் இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, 2000 பேர் இருக்கீங்க, வெக்கமாக இல்லை உனக்கு? 10-20 பேர் அடிக்க வந்தாலும் திருப்பி அடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னது தயக்கத்தை அவங்கள்ட்ட உடைக்கிறது இல்லைங்களா? இம்ப்ளிமெண்டட். தட் இஸ் ஆஃப் த எண்டட் வயலன்ஸ் இந்த ட்ரெயினிங். சுருங்க சொன்னால் தொழிற்சங்கங்கள் வந்து ஒர்க்கனுடைய லீடர்ஷிப்பில் இல்லை. அது வந்து தொழிற்சங்கமே வந்து ஒன்று முதலாளியினுடைய கையாளாக இருக்கும், கேப்டிவ் டு தி எம்ப்ளாயி. இல்லைன்னா கவர்மெண்ட் செக்டார்னா கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய யூனியன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, என்ன ரூலிங் பார்ட்டியோ அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும் அது. அதனால் யூனியன் வந்து கவர்மெண்ட்டு சொந்தமாக இருக்குது. அதே மாதிரி தனிநபர்களுக்கு சொந்தமாக இருக்குது, அது கட்சிகளுக்கு சொந்தமாக இருக்குது. அதனால் தொழிலாளர் சங்கம் தொழிலாளிக்கு சொந்தமாக இல்லை. அதனால் தொழிற்சங்கம் உனது, நீ உனது சொந்தமாக்கிக்கணும் என்பது தான் என்னுடைய கோஷம். அதனால் நீ யுனைட் பண்ணு, சொன்ன நிர்வாகம் பழி வாங்கிச்சுன்னா ஸ்ட்ரைக் பண்ணு, நிர்வாகம் ஆரம்பிச்சா திருப்பி அடி அப்படின்னு சொன்னோம். இதை அமுல்படுத்தினான். அமுல்படுத்தினால ஒரு தடவை திருப்பியும் அடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வயலன்ஸ் அந்த ஃபேக்ட் இருக்காது. மேனேஜ்மெண்ட் அதை புரிஞ்சுக்கிற அன்னிலிருந்து அது லிபரேட்டட் அவங்க.
அந்த வகையில் இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தொழிற்சங்க தலைவர்களோட உங்களோட தொடர்புகள்லாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? உதாரணமாக மலேசியாவில் வந்து பிபி நாராயணன்லாம் இருந்தார் இல்லையா அந்த காலத்தில், அவர் இந்த தொடர்புகள் அல்லது உலகளாவிய அளவில்? நாராயணன் வருவார். அவர் வந்து பூர்வீகம் கேரளா. அவர் பிரதர் ஒருத்தர் இருந்தார். பிபி நாராயணன் இஸ் நோமர். ஆமாம், இறந்துட்டார். அவர் இங்கே வரும்பொழுது அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் போராட்டத்தில் இருக்கும்பொழுது கேள்விப்பட்டு இங்கே தான் வருவாங்க. யாராருன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்கள இங்கே டைரக்ட் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க இங்கே. அதனால் வேண்டி நாராயணன் வருவார், வந்து பார்த்தாரு, அங்கே நிறைய சொன்னார். பட் இருந்தாலும் அவங்க வந்து நான் கேட்பேன், நீங்கள் ஏன் வந்து அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக போயின்னு இருக்கீங்க? நீங்கள் பழைய காலத்தில் இருந்த மாதிரி வந்து ஒரு மிலிட்டண்ட்டாக இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்னால் போனால் தான் முடியும், அங்கே நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கையில் அப்போ முதல்ல இருந்த மிலிட்டன்சி அவங்க கையில் இல்லை. உங்கள் கட்சியிலலாம் தொடர்பு இருந்தது அவருக்கு? அவரோடலாம் இருந்தது. இப்போவும் என்னன்னு சொன்னால் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் இந்த 3 இடமும் இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன் மட்டும் இருக்குல்ல, சொல்லி சப்செக்ட் டு தி கவர்மெண்ட். 3 அவனே சொல்லுவான். சிங்கப்பூர் தான் நான் பேசணுன்னா சொல்லுவாங்க, அவங்க மீறி போக முடியாது சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து கவர்மெண்ட் தனி, தொழிற்சங்கம் தனி அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பேஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஏஐடிஸ் வந்து இல்லை வந்து இல்லையா. அதனால் முதல்ல பப்ளிக் செக்டரில் இவங்க எல்லாம் வந்து ஒர்க்கரை பிரிச்சுட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பப்ளிக் செக்டரை வீக்கானதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இவங்க வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால அதிகாரிகள் கரெக்ட் ஆகிட்டான். இப்போ நெய்வேலி எடுத்துக்குவாங்க, நல்ல லாபத்தில் நடக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாப்போ. ஆனால் அட் தி சேம் டைம் இன்கம் அதிகமாக இருக்குது. இன்கம் அதிகமாக இருக்கிறதுனால நெய்வேலி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. சரிண்ணே, அது கன்சியூமர் பேமெண்ட் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு. இந்த அதிகாரி இருக்காங்கல்ல, இவங்களாம் தனித்தனியாக இருக்கிறதுனால இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கோட்டா வாங்கிக்கின்னு ஆள் வைக்கிறாங்க. ஆள் வைக்கும்பொழுது அப்பாயின்மெண்ட்டுக்கு 3 லட்சம் 4 லட்சம் வைக்கிறான். யாராக இருந்தாலும் வாங்கி வைக்கிறான். இவனை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ரீவாம் பண்ணும்பொழுது வெளிநாட்டிலேருந்து 20 கோடியோ 100 கோடியோ மிஷின் வாங்குறான்னு சொன்னால் அதில் 20% நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கின்னு மந்திரிக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம். அதனால் கரப்ஷன் வந்து ஆகிப்போச்சு, எஃபிஷியன்சியே இல்லை. பட்டு பிஹெச்ஏஎல் இது ஒன்று மாதிரி 7 நடக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. எஸ்ஐபின்னு வந்தது. எஸ்ஐபின்னு சொன்னால் சர்ஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஐடிபிஎல், இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசி லிமிடெட், அங்கே வந்து 15,000 பேர் வேலை செய்தாங்க. இப்போ கிடையாது, மூடிட்டாங்க. அது ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, பல சங்கங்கள் இருக்கும்பொழுது ஒர்க்கர் வந்து வேலை செய்யலன்னு சொன்னால் கூட அவங்க பேர் நடவடிக்கை எடுத்தால் இவங்க வந்து போயிட்டு யூனியன் அவங்க பாதுகாக்கும். அது ரிசல்ட் என்னாச்சுன்னா இவங்க வேலை செய்யறதில்லை. மேலே இருக்க அதிகாரி கரெக்ட் ஆகிட்டு கேட்குறதில்லை. அதனால் வேண்டி பப்ளிக் செக்டர்லாம் வந்து ஃபெயில் ஆகி போச்சு. பப்ளிக் செக்டர் போகிறதுக்கு காரணம் அதுதான். எப்படி கம்யூனிசம் போகிறது கம்யூனிஸ்ட் காரணமோ பப்ளிக் செக்டர் போகிறது அவங்க தான் காரணம். இப்போ தற்சமயத்தில் இப்போ இந்த மாதிரியான தொழிற்சங்கங்களை வந்து நடத்துறதுல இருக்க சவால்கள் என்னென்ன, எப்படி இருக்குது? தற்சமயம் இந்த தொழிற்சங்கங்களை எல்லாம் நடத்துறதுல இருக்க சவால்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குறீங்க? தொழிற்சங்கத்தில் நடத்துறது சவால் ஒன்றும் இல்லை இந்த இடத்த பொறுத்து மட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபண்ட்ஸ் இருக்குது. எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சு கான்ஷியஸாக பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் 90க்கு முன்னாடி ஒரு தொழிற்சாலையில் இருக்க ஒரு தொழிலாளி 90% ரெகுலர் எம்ப்ளாயாக இருப்பான், ஃபார்மல் எம்ப்ளாயாக இருப்பான், வித் ஆல் ப்ரொடெக்ஷன். டீசென்ட் சம்பளம் கிடைக்கும், டீசென்ட் ஒர்க் இருக்கும். 90க்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயர்ஸு ஒர்க்கர் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதில்ல. ஓகே. ஆனால் அதே சமயத்தில் ப்ரிகேரியஸ் ஒர்க் பண்ண நம்ம சொல்கிறோம் இல்லையா, கான்ட்ராக்ட் ஒர்க், கான்ட்ராக்டு, கேஷுவலு, ட்ரெயினி,
அப்புறம் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு, நீ வந்து பல்வேறு பேரில் எடுக்கலாம். பல்வேறு பேரில் எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லை, மினிமம் வேஜ் கொடுக்குறான், 15,000 கொடுக்குறான். இந்த ரெகுலர் ஒர்க் பண்ணுக்கு ₹1,00,000 தரான். சரிதானே? இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இதை இந்த ரெகுலர் ஒர்க் பண்ண செய்கிற வேலையை விட அதிகமாக செய்கிறான் இந்த ப்ரிகேரியஸ் ஒர்க் பண்ணு. ஆனால் இவனுக்கு ₹1,00,000 சம்பளம், 13,000 இவனுக்கு. இவனுக்கு போனஸ் ₹2,61,000 கொடுக்குறான். போனஸு சட்டப்பிரகாரம் 36,000 கொடுத்து அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். பிரிச்சுட்டான் ஒர்க்கரை. யுனைட் பண்ணுறது பதிலாக முன்ன கட்சி வச்சு பிரித்தான், இப்போ ஒர்க்கரையே 2 விதமாக பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு ரெகுலர் ஒர்க்குன்னு குறைஞ்சின்னு வரான், இர்ரெகுலர் ஒர்க்கும் அதிகமாக இருக்கிறான். இவன் பேம்பர்ட் ஃபியூ, அவன் எக்ஸ்பெக்டட் மணி. சரிதானே? எப்படி வெள்ளைக்காரன் வந்து ஜமீன்தார் விலாஸ்தாருன்னு சொல்லிட்டு வச்சு அவனை சப்போர்ட் வச்சுக்கின்னு மக்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி எம்ப்ளாயீஸே பிரித்து ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கிட்டான். சரிதானே? இப்போ இதுக்கு தான் நான் தலைவர். இவங்க மெம்பர் கிடையாது. இவனை சேர்த்துக்கோன்னு நான் சொன்னேன்னா என்னை டிஃபீட் பண்ணிடுவான், எனக்கு தான் நீ தலைவர் அப்படின்னு. இப்போ இவன் என்ன நினைக்கின்னு சொன்னால், யூனியன் ஃபார்ம் பண்ணான்னா மறுநாள் வேலை கொடுக்க மாட்டான், பயப்படுறான். யூனியன் வைக்கிறதுக்கு அவன் பயப்படுறான், இவன் சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால் ரைட்டு ஏதோ கிடச்சது போயின்னு இருக்கான். ஆனால் இது வளர்ந்து இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய விருப்பம் அல்லது அசஸ்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் யுனைட் பண்ணாங்கன்னா நின்னாங்கன்னா தே கேன் ஸ்டாப் தி கண்ட்ரி. இந்த எக்ஸ்பிளாய்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவன் என்ன போதும். நான் அதில் எழுதியிருக்கேன் அப்படின்னா, அந்த இதில் எழுதியிருக்கேன். அவங்களுக்கு ஈக்குவல் வேட் கேட்டு ஒரு மூமெண்ட் நடத்துன்னு சொன்னால் இட் வில் கேட்ச் லைக் ஃபயர். இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இந்த அசோக் லேண்டில். நான் 6க்கும் தலைவராக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, 2,61,000 போனஸ் வாங்கி கொடுத்தாங்க, இந்தியாவிலே அதிகமாக. அந்த 1,000 இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி 4,500 பீப்புள் வந்து 45 lakhs நம்ம அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன், இது நான் வாங்க மாட்டேன், இந்த மற்ற 8,000 பீப்புள் வேலை செய்கிறவனுக்கு அவன் கொடுக்க மாட்டேன்றான், அவனுக்கு ₹500 பிரித்து கொடுன்னு சொன்னேன். இந்த 45 lakhs பிரித்து கொடுத்தாங்க. ஸோ தட் அவனுக்கு டு இன்ஸ்டில் கான்ஃபிடென்ஸ், திஸ் யூனியன் அண்ட் திஸ் லீடர்ஷிப் வில் ஒர்க் ஃபார் அஸ்ன்றதுக்கு பண்ணுறதுக்கு. அவன் யுனைட் ஆகி வரும்போது மேனேஜ்மெண்ட் பார்த்தான், அவங்க யுனைட் ஆகிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன சொன்னான்னா, வேறு அவங்களுக்கும் கொடுக்கணுன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ கொடுக்க முடியாது, அவங்களுக்கு இல்லாமல் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்கள பற்றி கவலைப்படாத ஒரு தலைவர் இருந்தால் தான் அவங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு என்னை 3 இடத்துல நீக்கிட்டான். ரீசன் ஒன்றும் இல்லை, யுனைட் பண்ணிட்டு நான் முயற்சி பண்ணும்பொழுது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கும்பிடுறான், கால் விழுந்து கும்பிட்றான், ஐயா நீங்கள் தான் அப்படிலாம் சொல்கிறானே தவிர நீங்கள் வேணான்றோம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. அதனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்க சொன்னால், இம்மிடியட் கொஸ்டின்னு இந்த எக்ஸ்ப்ளாய்டட் மெனி இருக்காங்கல்ல, ஒன்று சட்டப்பூர்வமாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அப்படி வைக்கக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரேன், பின்னாடி படிச்சுக்கோங்க. 2ல் The Supreme Court on Friday deprecated the unfortunate state of affairs prevailing in the field of labor relations in the country, wherein employers often resorted to contract employment and thereby curtail the statutory rights of workers. சட்டத்தில் இருக்கிறத கூட இல்லாத பண்ணுறான். A bench of Justice Markayan Kenjo C.K. Prasad in his judgment said, in order to avoid their liability under various labor statutes, employees are very often resorting to subterfuge by trying to show that their employees are not in fact the employees of the contractor, but in fact employees of the contractor. It is high time that the subterfuge comes to an end. The bench expressing its anguish said, labor statutes were meant to protect the employees' workmen because it was realized that the employers and the employees are not on equal bargaining position. தொழிற்சங்கங்களில் சாதி பிரச்சனை அப்படிங்கிறது, தொழிற்சங்கங்களில் சாதி பிரச்சனை அப்படிங்கிறது, சாதி அந்த காஸ்ட் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி உங்களுடைய அனுபவத்தில் எப்படியெல்லாம் அது வந்து வெளிப்படுது? நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து சொல்லுவேன்,
வீட்டில் ஜாதியை வைத்துக் கொள்ளுங்கள், தெருவில் அரசியல் வைத்துக் கொள்ளுங்கள், சர்ச்சில் கோயிலில் மதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தொழிற்சாலைக்குள் வந்தால் யூனியனை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சரிதானே? இங்கே மத பிரச்சனை பெருசாக கிடையாது, கட்சி பிரச்சனைன்றது அது கூட பெருசாக இல்லை. ஆனால் ஜாதி பிரச்சனை இருக்குது. இந்த ஜாதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, டெமோக்ராட்டிக்காக ஓட்டு போடும்போது ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் இருக்க மாதிரி, இப்போ நீங்கள் இப்போ அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நல்ல செல்வாக்குன்ற கட்சியாக கூட எந்த கான்ஸ்டியூன்சியில் எந்த ஜாதி அதிகமாக பார்ப்பான். சரிதானே? அவனை போட்டால் தான் அவன் ஜெயிப்பான். அதனால் அவனுக்கு சீட்டு கொடுப்பான். அது சிபிஐ இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் பேரர்ஸ் 7 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், மேஜர் ஜாதி என்னென்ன இருக்குது? 4 ஜாதி இருக்குது. முதலியார் ஜாதி நம்பர் 1, அப்புறம் நம்பர் 2 ஷெட்யூல்டு, நம்பர் 3 நாய்க்கர், அப்புறம் 4th வந்து தெலுங்கு பீப்புள், அவன் கலாநின்னு வச்சுருக்கான். இந்த மேஜர் அதில் மைனர் வேறு இருக்குது. இந்த 4 பேருக்கு கட்டாயம் நாங்கள் சீட்டு கொடுத்தாகணும். இந்த உழைக்க மக்கள் மாநிலம் அப்போ தான் ஜெயிப்பான். நான் ஒருத்தர் தான் கேஸ்ட்லெஸ்ஸு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஜாதிக்கு அங்கே ஆள் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அதனால் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா ரைட்டு இவர் காமன், என்ன காமனாக எடுத்துக்கிறான். ஆனால் இருக்கிற செக்ரட்டரி அவன்லாம் கேட்டால் யார் செக்ரட்டரியாக போடணும்னு சொன்னால், எந்த ஜாதிக்கு அதிகமான ஓட்டு இருக்குதோ அவனை செக்ரட்டரியாக போட தான் ஜெயிப்பான். கொடுக்கணும், அலாட் பண்ணி ஆகணும். இந்த அளவுக்கு ஜாதியுடைய செல்வாக்கு தொழிலாளி மத்தியில் இருக்குது. அப்போ உங்களோட அமைப்பில் இருக்கிற அத்தனை தொழிற்சங்கங்களும் இப்போ அமைதியாக இருக்க சமயத்தில், போராட்ட சமயத்தில் அந்த ஜாதி இல்லை, இருக்காது. அப்போ யுனைட்டடாக இருந்தான். ஜெயிலுக்கு போகிறதா இருந்தாலும், அடி போடுறதா இருந்தாலும், அடி கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாம் இருந்தான். அக்ரிமெண்ட்லாம் ஒன்றாலாம் போட்டோம். இப்போது இல்லை. இப்போ அது வந்து ஜாதியை பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டாக இந்த மாதிரியான சிந்தனை மாறி போராட்ட சமயத்தில் மாறிடும். போராட்டம் இல்லாத சமயத்தில் வருது மீண்டும். இப்போ போராட்டம் இருக்கும்போது ஜாதியை மறந்துடுறாங்க மக்கள், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அப்போ எம்ப்ளாயர் அதுக்கு பிறகு அந்த ஜாதி உணர்வு வந்துடுது, வந்து ஒரு பிரிக்கிறது. அதுவே பீஸ்ஃபுல் டைமில் எலெக்ஷன் வரும்பொழுது பெரிய யூனியனில் அந்த அந்த பேட்டர்னை எடுத்துக்கணும், கரெக்ட் எடுத்து தான் பண்ணணும். ஒர்க் வந்து நம்ம போடுறோம் டெமோக்ராட்டிக்காக யாருக்கு அது சீட்டு கொடுக்கலாம் பேசுகிறோம் இல்லையா? ஸோ அது அப்படி தான் தான் அது முடியும். ஏன்ப்பா இதை விட நல்ல பையன் இருக்கான ஒருத்தன் வேறு கம்யூனிட்டி ஓட்டு போட மாட்டாது சார் அப்படின்னு. ஓகே, இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் போகுது. ரீசெண்டாக நான் லார்ஜஸ்ட் பிளான்ட்டு அசோக் லேலண்டுக்கு யூனிட் 2 ஓசோர், அங்கே மை செக்ரட்டரி லாஸ்ட், வெரி எஃபெக்டிவ் செக்ரட்டரி. ஆனால் வந்து அவனோட கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதால அவன் தோற்றுட்டான். மெரிட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அது எடுபடலை, ஐடென்டிட்டி கொடுத்தோம்னு சொன்னால் எடுபடுது. இப்போ மக்கள் மனசுலேருந்து அது மாறலைன்னு அர்த்தம். பொதுவாகவே மக்கள் மனசு பொதுவாகவே சாதியோட உணர்வு சொல்கிறேன். அப்போ அப்படின்னா தனக்கு வந்து எனக்கே ஜாதி உணர்வு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஆஹாவுன்னு எழுதியிருக்கான். உண்மைதான், ஒன்று வெரி ஆனஸ்ட், டெடிகேட்டட், மெனி மெஷர்ஸ் ப்ராட் இன் என்பது 2 இயர்ஸ் தான் இருந்தார். அவர் வந்து அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வரும்போது நான் படிக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட கம்யூனிட்டி சேர்ந்தவர் அவர். ஒய் ஐ எம் டெல்லிங், இப்போ எனக்கு வந்து அதில் யோகியமே நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு ஏன் எக்ஸ்ட்ரா ஃபீலிங் இருக்கணும், இருக்குதுன்னு சொல்லுவார். அது வந்து எப்படியும் ஒரு 500-600 வருஷம் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இப்போ என்னுடைய பேரன் பேத்திருக்காங்க. பேரன் வந்து மேரிட் பிரிட்டிஷ் கேர்ள், சதன் இங்கிலீஷ் கேர்ள். அவங்க ஜாதி உணர்வு இருக்காது. அப்படி தான் போகுமே தவிர இப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் ஜாதி உணர்வு போவாங்க. தமிழ் சிந்தனை ஆழமாக இருக்கு. அது பை இன்டர் மேரேஜஸ் தான் முடியும், அரேஞ்ச் மேரேஜும் முடியவே முடியாது. இப்போ வந்து தொழிற்சங்கங்களில் பெண்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? பெண்கள் வந்து என்னுடைய அனுபவத்தில் அவங்க சுலபமாக யூனியனைஸ் பண்ண முடியாது. யூனியனைஸ் பண்ணுறது
ஏன்னா ஹஸ்பண்டு மாமியார் அந்த காலத்தில் கண்ட்ரோல் இருக்கும், கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் இந்த போராட்டம் வந்துட்டு யூனியனைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஆம்பளை இருக்க மாட்டான். எப்படி அனுமதி சொல்கிறேன், நீங்கள் நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறோம், எடுத்து அது வெற்றி பெற்றால்தான் நம்ம அது வாபஸ் ஆகணும்னு சொல்கிறோம். சரிதானே? கொஞ்ச நாளில் ஆம்பளை என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் சார் முடிச்சுடலான்னுவான். ஆனால் பெண்கள் வந்து எடுத்து நிறைவேற்ற வரைக்கும் முடியாது நிற்பாங்க. ஆண்கள் பாதி பேருக்கு இடம் இருந்தது சொன்னால் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தார். எனக்கு பெண்கள் யுனைட்டடாக இருக்கிறதால ஆம்பளையும் யுனைட்டாக வச்சுக்கலாம். இதோட எனக்கு என்ன கேள்வி ஒரிஜினலாக கேட்க வந்தேன்னா, இப்போ தொழிலாளர்களாக இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 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 மில் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுப்போமே, அதில் வந்து தொழிலாளர்களுக்குள்ள பெண்கள் வந்து இதில் உறுப்பினராக சேர்ந்து தொழிற்சங்கங்களுக்குள்ள பணியாற்றுற மாதிரி அப்படி இருக்கிறாங்களா? அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? நிறைய பேர் இல்லை, எங்கே பெண்கள் இருக்காங்களோ அங்கே இருக்காங்க. எல்லாரும் ஆர்வத்தோடு வராங்க. அவங்களுக்கு வந்து இதில் சேரணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து யார் கொடுக்கறது? எப்படி இப்போ உங்கள் அமைப்புகள் மாதிரி அமைப்புகள் தான் கொடுக்குறது? ஒரே ஒரு ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து சர்வதேச சங்கங்களுக்கோ அல்லது இன்னொரு கல்கட்டாக்கோ போகணும்னு சொன்னால், பிரதிநிதியாக போகணும், இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்க பொண்ணு அனுப்பணும்னு சொன்னால் அவங்க அது போகாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து விரும்ப மாட்டாங்க, மாமியார் விரும்ப மாட்டார். இந்த பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப தடைகள். பெண்கள் வந்து தனியாக போகிறத விரும்ப மாட்டாங்க. இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் போனால் சமாச்சாரம் வேறு. இது வரைக்கும் சொல்லலாம். இப்போது இன்டர்நேஷ்னலாக அனுப்பணும், நேபாளில் ஒரு கேடு அனுப்பணும் லீடர்ஷிப்பில், எனக்கு அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. இங்கே எங்கன்னு வரேன்னு சொல்கிறோம், ஆனால் வெளியூர் போக மாட்டோம், தனியாக அப்படியே தனியாக அனுப்ப மாட்டோம். அப்போ ரெப்ரசன்டேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்குது இல்லையா? பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு இருக்க தடைகளையோ பிரச்சனைகளோ பேசுகிறதுக்கு. பிரச்சனை இப்போ நீ வந்திருக்கீங்க, ரைட்டு, உண்மையிலே எல்லாரும் தான் பிரச்சனையே இல்லையே. அதனால ஆகும். பட் என்னுடைய அபிப்பிராயத்தில் எல்லாரும் படிச்சுட்டு உத்தியோகம் பல இடத்துல போயிட்டு வந்தாங்க. பைக்கு வந்திருப்பாடு எவ்வளோ இன்டர்காஸ்ட் மாதிரி நடக்குதுல்ல. தோழர் ஆர்கே அவர்கள் மிக விரிவான தங்களுடைய அனுபவத்தை, அதனுடைய ஆழத்தை விவரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டு காலம் தமிழ் மக்களோடு வாழ்ந்த முழு அனுபவமும் இந்த பேட்டியில் வெளிப்பட்டிருக்கிறது. நான் அறிந்த வரையில் தொழிற்சங்கத்தை பற்றி தமிழ்நாட்டில் இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர் சமகாலத்தில் இல்லை. அந்த வகையில் இந்த பேட்டி அமைந்திருக்கிறது. அவருடைய மிக முக்கியமான கனவுகள் என்று கூறக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது நிரந்தர தொழிலாளர்கள், தற்காலிக தொழிலாளர்கள், அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அகற்றி நிரந்தரமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களை பற்றியும் கவலைப்பட்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருதுகோள் என்று நான் கருதுகிறேன். அதே போல தொழிற்சங்கங்களிலே ஜாதியம் என்பது எப்படி இருக்கிறது? போராட்டம் இல்லாத காலங்களில் ஜாதி தலை தூக்குகிறது, போராட்டம் உள்ள காலங்களில் அது முழுமையாக மறைந்து அங்கு வர்க்க ஒற்றுமை வந்து விடுகிறது என்பதை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒரு முக்கியமான அப்சர்வேஷனாக நான் கருதுகிறேன். அதே போல் பெண்கள் பங்கெடுப்பு என்பது அவசியம் என்பது மட்டுமல்ல, தொழிற்சங்கங்களில் பெண்கள் வந்தால் அவர்களிடம் எப்படிப்பட்ட உறுதிப்பாடு இருக்கிறது என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இவையெல்லாம் எதிர்காலத்திற்கு அவருடைய அனுபவத்தை ஒட்டி எதிர்காலத்தில் தொழிற்சங்கங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களாக இதை நாம் கருத முடியும். அந்த வகையிலே 80-90 ஆண்டு காலம் வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேல் தொழிற்சங்கத்தோடு பணியாற்றி தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் இல்லாமல் மார்க்சியம் லெனினியம் என்கின்ற இடதுசாரி கொள்கையை மனதில் ஏந்தி இவர் நடத்திய பாதை என்பது மிக சிறப்புக்குரியது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான பல வழிகாட்டுதலை உள்ளடக்கியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி தோழர். நல்ல விரிவான ஒரு பதிவாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. அது தமிழ் மரபு அறக்கட்டளை என்ன நினைக்கிறோன்னா,
இந்த செய்தி வந்து இந்த தலைமுறைக்கு வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த செய்திகளை மறந்தவர்கள் கூட மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு இந்த பேட்டி நிச்சயமாக ஒரு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி உங்கள் இருவருக்குமே எங்களது நன்றிகள்.